வணக்கம் மக்களே, நாங்கள் இயற்கை முறையில் நாட்டு வெள்ளைச்சோளம் சாகுபடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இப்போது நாங்கள் சீட் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. முதல்ல நாங்கள் சாதம் வடித்த தண்ணி, ஆற வச்ச தண்ணி எடுத்துருக்குறோம். ரெண்டாவது சூடோமோனாஸ் ஃப்ளோரசின் எடுத்துருக்குறோம். மூணாவது வந்து நம்ம நாட்டு வெள்ளைச்சோளம் எடுத்துக்கிறோங்க. ஸோ முக்கியமாக இப்போது நம்ம க்ளவுஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூப் எடுத்துக்கணும். இந்த பவுட்ரு வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த சுடுதண்ணியில் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரசின் பவுட்ரு சேர்க்குறோம். ஒரு 3 ஸ்பூன் பக்கம் நாங்கள் சேர்க்குறோங்க. நம்ம விதைக்கு தக்கன நம்ம இந்த பொடியும் சேர்க்கணும், தண்ணியை நம்ம வடித்த தண்ணியும் எடுத்துக்கணும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணணும், நல்லா கலந்து விடணும். கலந்து விடும்போது ஒரு பேஸ்ட் மாதிரி வருங்க. ஸோ இப்போ பேஸ்ட் நல்லா தயாராகிடுச்சு. இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம விதையோட ஊற்றி மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா விதை வந்து முளைச்சி வரணும் அப்படின்னா அந்த விதையில் முளைக்கக்கூடிய பகுதி இருக்கும், அது வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது, அதாவது பழுதடைஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால் நம்ம லேசாக அந்த விதைகள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த விதைகளை நிழலில் காய வைக்கணும். வீட்டுக்குள்ளேயே வைக்கலாங்க. சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த விதைகளை நேரடியாகவும் விதைக்கலாம், இல்லை நாற்றாங்கல் அமைக்கலாம். அது மூலமாக நாற்றுகளை உற்பத்தி பண்ணி நடவு பண்ணலாம். நாங்கள் நாற்றாங்கல் அமைச்சு நாற்றுகளை உற்பத்தி பண்ணி தான் நடவு பண்ணுவோங்க. ஸோ அதுக்காக நாங்கள் உழவு ஓட்டி விதைகளை விதைச்சிட்ருக்கோம். எங்களோட உற்பத்தி பொருட்களை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.